ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாங் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் லாங் பீன்ஸ். இதை நீங்கள் நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. அலம்பிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தேங்காய் துருவினது, பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், தண்ணி தேவையான அளவு, கடுகு நம்ம தாளிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வேணும்னா பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் உப்பு. அவ்வளோதான் தேவையானது. இது நீங்கள் பீன்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பொரியல் ரெடி ஆகிடும். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு நம்ம தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் நமக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லாங் பீன்ஸ், அதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் பீன்ஸ் வேகட்டும், மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், தண்ணி போதுமா, பீன்ஸ் வெந்துருச்சானே. இன்கேஸ் வேகணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம், ஏன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். மேலாப்பில் தேங்காய் துருவினதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் லாங் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியானது, சத்தானது. சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.